வாங்க இன்னைக்கு நாம இந்திய அரசியலமைப்போட மிக முக்கியமான அதே சமயம் அதிகம் விவாதிக்கப்படுற ஒரு அடிப்படை உரிமையை பத்தி ஆழமா பார்க்க போறோம். சரத்து 25 அது என்ன சொல்லுது, அதோட அர்த்தம் என்னன்னு படிப்படியா அலசி ஆராயலாம். இந்த தலைப்பை நாம 6 பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல இந்த சட்டம் என்ன வாக்குறுதி கொடுக்குதுன்னு ஆரம்பிச்சு அதுக்குள்ள இருக்கிற 4 சுதந்திரங்கள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த சுதந்திரத்துக்கு என்னென்ன வரம்புகள் இருக்கு, ஒரு தனிநபர் உரிமைக்கும் ஒரு குழுவோட உரிமைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்து இந்த உரிமைகள் ஒன்னோட ஒன்னு மோதும் போது கோர்ட் என்ன முடிவெடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா சமத்துவம் சம்பந்தமான இப்போதைய விவாதங்களோட இதை முடிக்கலாம். வாங்க ஆரம்பிப்போம். சரி, முதல் கட்டத்துக்கு போலாம். சரத்து 25ஓட அடிப்படை வாக்குறுதி, அதாவது அதோட இதயம்னு சொல்லப்படுற விஷயம் என்ன? அது ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான உத்தரவாதத்தை கொடுக்குது? இந்த வரியில இருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகள், அதுவும் திட்டமிட்டே எல்லாரையும் உள்ளடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்க அனைத்து குடிமகன்னு சொல்லல, அனைத்து நபர்கள்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். அதாவது நீங்க இந்திய குடிமகனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்திய எல்லைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் இந்த அடிப்படை உரிமை பொருந்தும். அப்போ இந்த மத சுதந்திரம்னு சொல்றோமே, அதுக்குள்ள என்னென்னலாம் வருது? சரத்து 25 இத 4 தனித்தனியான ஆனா ஒன்னோடு ஒன்னு சம்பந்தப்பட்ட சுதந்திரங்களா பிரிச்சு சொல்லுது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையிலிருந்து அதை நாம எப்படி வெளியில காட்டுறோங்கிறது வரைக்கும் எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். இந்த 4 சுதந்திரங்களையும் வரிசையா பார்க்கலாம். முதல்ல மனசாட்சியின் சுதந்திரம். இது முழுக்க முழுக்க உங்களுடைய தனிப்பட்ட உள் மன நம்பிக்கை, யாருமே கேள்வி கேட்க முடியாதது. 2வது வெளிப்படுத்தும் உரிமை, அதாவது உங்க நம்பிக்கையை நீங்க வெளிப்படையா அறிவிக்கலாம். 3வது பின்பற்றும் உரிமை, இது சடங்குகள், வழிபாடுகள், விழாக்கள்னு எல்லாத்தையும் குறிக்குது. 4வது பரப்பும் உரிமை, அதாவது உங்க மத கருத்துக்களை மத்தவங்க கிட்ட எடுத்து சொல்லி பகிர்ந்துக்கலாம். இங்கதான் ஒரு முக்கியமான கண்டிஷன் வருது. அந்த பரப்பும் உரிமைக்கு ஒரு வரம்பு இருக்கு. உச்சநீதிமன்றம் இதை ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு. உங்க நம்பிக்கைகளை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லலாமே தவிர இன்னொருத்தரை கட்டாயப்படுத்தி மதம் மாத்துறதுக்கு இதுல உரிமை கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க ஒருத்தரை கட்டாயப்படுத்தி மதம் மாத்துனா அது அந்த நபரோட மனசாட்சியின் சுதந்திரத்தை நேரடியா பறிக்கிற மாதிரி ஆயிடும். அதனாலதான் இதுக்கு அனுமதி இல்லை. அப்போ இந்த மத சுதந்திரம்ங்கிற அடிப்படை உரிமைக்கு எந்த லிமிட்டுமே கிடையாதா? அப்படியெல்லாம் இல்ல, நிச்சயமா இருக்கு. எந்தெந்த சூழ்நிலைகள்ல இந்த உரிமையை கட்டுப்படுத்தலாம், அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, உங்க மத சுதந்திரம் மத்தவங்களோட அமைதியையோ ஆரோக்கியத்தையோ பாதிக்கக்கூடாது. உதாரணமா, ஒரு மத ஊர்வலம் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்குதுன்னா அரசு அதை ஒழுங்குபடுத்தலாம். சுதந்திரங்கிறது தனிப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, அது சமுதாயத்தோட பொது நலனோட சமநிலையில இருக்கணும். இது ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம். ஒரு மதத்தோட மைய வழிபாட்டு முறைகள்ல அரசு தலையிட முடியாது. ஆனா ஒரு மத நிறுவனத்தோட பொருளாதாரம், நிதி, நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அரசு கட்டுப்படுத்தலாம். உதாரணத்துக்கு, ஒரு கோயில் சொத்துக்களை நிர்வகிக்கிறது மதச்சார்பற்ற செயல்பாடு. ஆனா கோயிலுக்குள்ள நடக்கிற பூஜை ஒரு மத ரீதியான செயல்பாடு. முதல் விஷயத்துல அரசு தலையிடலாம், 2வதுல முடியாது. சரத்து 25க்குள்ளேயே 2 ஸ்பெஷல் விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. முதல்ல சீக்கியர்கள் அவங்களோட மத நம்பிக்கையின் ஒரு பகுதியா கிருப்பான், அதாவது ஒரு சின்ன கத்தி வச்சுக்கிறத இந்த சட்டம் அங்கீகரிக்குது. 2வது விளக்கம் இன்னும் முக்கியமானது. சமூக சீர்திருத்தம் சம்பந்தமான சட்டங்கள் வரும்போது இந்துக்கள் என்ற வார்த்தை சீக்கியர்கள், ஜெயினர்கள், பௌத்தர்களையும் உள்ளடக்கும்னு தெளிவுபடுத்துது. இதுவரைக்கும் நம்ம ஒரு தனி நபரோட மத சுதந்திரத்தை பத்தி பேசியிருந்தோம், சரிதானே? ஆனா ஒரு முழு மத குழுவுக்கோ அல்லது ஒரு மத பிரிவுக்கோன்னு தனியா உரிமைகள் இருக்கா? இங்கதான் சரத்து 26 உள்ள வருது. இந்த 2 சட்டப்பிரிவுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் ரொம்பவே சுவாரஸ்யமானது, சட்ட ரீதியா மிக மிக முக்கியமானது. இந்த 2 சட்டப்பிரிவுக்கும் இடையில இருக்கிற ஒரு சின்ன வார்த்தை வித்தியாசத்தை கவனிச்சிங்களா? சரத்து 25 அதாவது தனிநபர் உரிமை பொது ஒழுங்கு, ஒழுக்கம், சுகாதாரத்தோட சேர்த்து பிற அடிப்படை உரிமைகளுக்கும் கட்டுப்பட்டதுன்னு சொல்லுது. ஆனா சரத்து 26 அதாவது குழு உரிமைக்கு அந்த பிற அடிப்படை உரிமைகளுங்கிற கட்டுப்பாடே இல்ல. இந்த சின்ன எழுத்து வித்தியாசம் ஒரு பெரிய சட்ட மோதலுக்கான கதவை திறந்து வைக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு தனி நபரோட உரிமையும் ஒரு மதக்குழுவோட உரிமையும் ஒன்னோட ஒன்னு மோதிக்கும் போது நீதிமன்றங்கள் எப்படி ஒரு முடிவுக்கு வருது? இதை தீர்க்க அவங்க கையில என்னென்ன கருவிகள், அதாவது சட்ட ரீதியான கோட்பாடுகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். நீதிமன்றங்கள் பயன்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த, அதே சமயம் நிறைய விவாதத்துக்குள்ளான ஒரு கருவிதான் இந்த அத்தியாவசிய மத பழக்க வழக்கங்கள் கோட்பாடு. சுருக்கமா சொன்னா, ஒரு மதத்துக்கு எது உண்மையிலேயே அத்தியாவசியமான பழக்கம், எது இல்லைன்னு முடிவு செய்யற அதிகாரத்தை நீதிமன்றம் எடுத்துக்குது. ஒரு பழக்கம் அத்தியாவசியம்னு நீதிமன்றம் முடிவு செஞ்சா மட்டும்தான் அதுக்கு அரசின் தலையீட்டிலிருந்து முழு பாதுகாப்பு கிடைக்கும்.
இதுக்கு நேர்மாறா இருக்கிற இன்னொரு சக்தி வாய்ந்த கருத்து தான் அரசியலமைத்து அறநெறி. இது அரசியலமைப்போட ஆன்மானு கூட சொல்லலாம். அதாவது சமத்துவம், கண்ணியம், சுதந்திரம் மாதிரியான அடிப்படை கொள்கைகள். ஒரு மதப்பழக்கம் எவ்வளவு காலமா வழக்கத்தில் இருந்தாலும் சரி, அது இந்த அரசியலமைப்போட அடிப்படை கொள்கைகளை மீறுச்சுன்னா அதை ஏத்துக்க முடியாதுன்னு வாதிட இந்த கருத்து பயன்படுத்தப்படுது. இப்போ நாம இந்த பகுதியோட கடைசி, அதே சமயம் ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த சட்டங்கள் எல்லா மதங்களுக்கும் ஒரே மாதிரி பயன்படுத்தப்படுதா, இல்ல அதுல பாகுபாடு இருக்கான்னு ஒரு விவாதம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த வாதங்களை நடுநிலையோட பார்க்கலாம். இந்த விவாதத்தோட மைய கருத்தை இந்த ஒரு மேற்கோள் தெளிவா சொல்லுது. என்ன வாதம்னா, இந்தியாவிலேயே உருவான மதங்கள் மேல அரசுக்கு இருக்கிற தலையீடும் அதிகாரமும் இந்தியாவுக்கு வெளியிலிருந்து வந்த மதங்கள் மேல இல்லங்கிறது தான். இது ஏதோ ஒரு சாதாரண அரசியல் விவாதம் இல்லங்க. பெரிய பெரிய சட்ட வல்லுநர்கள் மத்தியில இது ஒரு தீவிரமான விவாத பொருளா இருக்கு. இந்த ஸ்லைட்ல நீங்க பார்க்குற மாதிரி இது பத்தி நிறைய ஆய்வுக் கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு. இது இந்த விவாதத்தோட ஆழத்தை நமக்கு காட்டுது. சரி, இந்த வாதம் எங்கிருந்து வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தையே நேரடியா பார்க்கணும். சரத்து 25(2)B இந்து மத நிறுவனங்கள்ல சமூக சீர்திருத்தம் கொண்டு வர அரசுக்கு அதிகாரம் கொடுக்குது. அதோட விளக்கம் 2 இந்துங்கிற வார்த்தைக்குள்ள சீக்கிய, ஜெயின, பௌத்த மதங்களும் அடங்குன்னு சொல்லுது. இங்க என்ன வாதம் வைக்கப்படுதுன்னா, இதே மாதிரி மசூதிகள்லயோ தேவாலயங்கள்லயோ சீர்திருத்தம் கொண்டு வர அரசுக்கு நேரடியா அதிகாரம் கொடுக்கப்படல. இது ஒரு சமமற்ற அணுகுமுறைக்கு வழிவகுக்குதுன்னு சொல்றாங்க. இந்த சட்டப்பிரிவை புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி அரசியலமைப்பு சபை விவாதங்களுக்கு போகணும். சட்டத்தை உருவாக்கினவங்க இதை ஒரு ஸ்பெசிஃபிக்கான நோக்கத்தோட தான் சேர்த்தாங்க. அப்போ சமூகத்துல இருந்த தீண்டாமை மாதிரியான சில தீய பழக்க வழக்கங்களை ஒழிக்கவும், எல்லா தரப்பு மக்களும் கோயில்களுக்குள்ள போக வழி செய்யவும், மத பழக்க வழக்கங்களை விட சமூக சீர்திருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் தான் இந்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போ கடைசியா நிக்கிற கேள்வி இதுதான். ஒரு பக்கம் மத நம்பிக்கையை பாதுகாக்கணும், இன்னொரு பக்கம் சமூக சீர்திருத்தமும் செய்யணும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை நாம எங்க வரையறது? இதுதான் சரத் 25 நம்ம முன்னாடி வைக்கிற மிகப்பெரிய சவால்.